ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக எப்படின்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர்கிராமில் இருக்குங்க. இப்போ டேஸ் எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு வந்து பர்த்வான் வந்து வீடியோ கட் பண்ணியிருப்பேங்க. பார்த்தீங்கன்னா மோர்கிராம் இருக்கேன். இப்போ தூங்கி தச்சுங்க. வண்டி மாற்ற போகிறேன். வண்டி பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. இப்போ தான் ஆடியோ டோக்கன் போட்டேங்க. டோக்கன் போட்டு இப்போ கிளம்ப போகிறேன். வாங்க அப்படி வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ரோடு எப்படி இருக்குன்ட்டு. இதில் வண்டியெல்லாம் எப்படின்னா ஏறி வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. இது எதில் தான் போய் வரணும், இது எதில் தான் போய் வரணும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே அப்படியே காட்டுறாங்க. இது போகிறது தெரியல. முழங்காலெல்லாம் பிடிங்க. மொத்த பக்கம் எழுதி வச்சிருந்தா முன்னாடி போன வண்டி பார்த்தீங்கன்னா பம்பரை முட்டிச்சு. இந்த பக்கம் போன வண்டி முட்டி அப்படியே எந்திரிச்சுங்க. வந்துருச்சு. இதெல்லாம் வழி கண்டுபிடிச்சு இறங்க வேண்டியதா இருக்குது. அவ்வளோதான். வண்டியே படக்கு சத்தம் வருதோ. இங்க இதுல இருக்கிறது இதுல அந்த பக்கம் தான் இருக்க மாட்டேங்குது. அதுதான் கரெக்டு. அப்படியே ரிவர்ஸில் அதுதான் வரும். இந்த வண்டி அப்படியே உட்காந்துருச்சு. பறச்சுட்டே இருக்குது பாருங்க ஏதோ ஒரு வண்டி. ஃப்ரெண்ட்ஸ், மோகிராம் தாண்டி ஒரு டோல்கேட்டில் இருக்கிறாங்க. டன்னேஜ் ஓவராக இருக்குன்னு சொல்லி போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளை பார்த்தீங்கன்னா எம்டியுமே லோடு சேர்த்தியே 35 தான் இருக்குது. ஆனால் இதில் காட்டு பார்த்தீங்கன்னா 37,750 காட்டுதுங்க. ஏதோ ஒரு 100 டன் அதிகமாக காட்டுது. இப்போ மட்டும் இல்லை, எப்போ இங்கே வந்தாலும் சரிங்க, எடை போட்டே தான் போகிறோம். டோல்கேட் மிஷின் தப்பாக கேட்டது. இந்த பக்கம் வே பிரிட்ஜு இதில் கரெக்டாக காட்டும். முன்னாடி மணல் வண்டியெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பிடிச்சி எடை போட்டுக்கிறாங்க. மணலை விட நம்மளுக்கு ஓவராக வந்துட போகும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபராக்காவில் இருக்குங்க. ஃபராக்கா அப்படிங்கிற ஊர். ஃபராக்கா பார்த்தமா போயிட்டு இருக்கிறேங்க. ஆற்றுப்பாலம் நிறைய பேர் கேட்டீங்க பழைய வீடியோவில், இந்த ஆறு என்ன ஆறு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஃபராக்கா பாலம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். ஃபராக்கா ஆறு பாலன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா கங்கைங்க, கங்கை ஆறுங்க. இது இந்த பாலம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குதுங்க. 1-1.5 கிலோமீட்டர் வரும். பாருங்கள் தண்ணி. இது அப்படியே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேயே ஜாயின் ஆகுதுங்க தண்ணி ஃபுல்லாமே. இது இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் தாங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரு பங்களாதேஷ் பார்டரு. பாருங்கள் இந்த பக்கம் லெஃப்டில் ட்ரெயின் போகிறது, ரைட் சைடில் போட்டில் மீன் பிடிச்சிட்டுக்கிறாங்க. அது சரியாக தெரில. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ராய்காஞ்ச் அப்படிங்கிற ஊருக்கு முன்னாடி இருக்குங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி மழைங்க, நல்ல மழை, செம்மையாக இருக்குது. கிளைமேட் அப்படியே சில்லுன்னு இருக்குது. மழையோட சேர்ந்து குளிரும். அப்படியே வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே முதல்ல ஒரு 30 to 40 தான் போயிட்டுருக்கேன். அப்படியே இந்த மழை மட்டும் பெய்து வச்சுங்களேன், நான் நிறுத்தாமல் எவ்வளோ கிலோமீட்டர்னா போயிட்டே இருப்பாங்க. 500 ஆட்டம் 1000 மாட்டோம். எனக்கு அந்த மழை ரெய்னி கிளைமேட்டில் வண்டியோட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் ரைட் சைடு எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே ஒரு 2 நாள் ஆந்திராக்குள்ளே அந்த ஒரிசாக்குள்ளெலாம் பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்துட்டு கிடந்தோம். வேர்த்து ஊற்ற. ஆனால் வெஸ்ட் பெங்கால் கல்கட்டை தாண்டி இந்த பக்கம் வந்தோன்னே அதெல்லாம் மழைங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா தால்குலா தாண்டி நிற்கிறேங்க. தால்குலா தாண்டி ஒரு 5 கிலோமீட்ரு. வண்டி டீ சாப்பிட்டு நிற்கிறேங்க. நான் டீ சாப்பிட மாட்டேன். நம்ம கூட வந்த வண்டி சொன்ன பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்றாங்க, டீ குடிக்கிறோம். டீ கடை டீ சாப்பிட்டு வண்டிக்கு தண்ணியெலாம் வாங்கி ஊற்றுனாங்க. நம்ம வந்து தண்ணியில் இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுதுங்க. நம்ம மோகரம் வந்து ஆல்ட் ஆகும் ஒரு சில டைமு. இந்த ஆல்ட் ஆனோம்னா ரயில்வே கேட் வந்து ஆல்ட் ஆகும். உங்களுக்கே தெரியுங்க, ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வண்டி நிறுத்தி இதை வச்சுருப்பாங்க. நேரத்தில் வந்தாலும் பரவாயில்ல. இது நாங்கள் பகலில் வந்த காரணம்னா அப்படி எல்லாம் இருந்துச்சுங்க. டிரைவர் அத்தாரிட்டி, டம்மி டேக்ஸுன்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்கால் மட்டும் தனியாக டேக்ஸ் கட்டணும், எருவாய்ஸ் பற்றி அதெல்லாம் இருக்கிறதுனால பரவாயில்ல வந்துட்டோம். அப்படிங்கிற ஒரு 20 கிலோமீட்டருங்க சிலிகுரி. அங்கே போவோம், போய் முன்னாடி நிறுத்திக்குவோம். சிலிகுரி அந்த ஜல்பைகுரியில் ஓட்ட முடியாது, ரொம்ப டிராஃபிக் இருக்குது பார்த்தீங்கன்னா. தெரில, ஆனால் ஏற்றி வச்சுருக்கிறாங்க. அப்படியே ஏற்ற வேண்டியதான், சின்ன திண்டு தானே. இங்கே பல மாதமாக நிற்கிற மாதிரி இருக்குது வண்டி. ஒன்று ஆட்டாத, சும்மா பிடிக்கணும், அவ்வளோதான். டிராஃபிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே முன்னாடி அந்த வண்டிக்காரன் கட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் தால்குலா டோல்கேட் தாண்டி வந்துட்டு இருந்தாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் டயர் வெடிச்சிருச்சு. இந்த நடை போய் தான் புது டயர் போடலான்ட்டு இருந்தோம். இந்த ஒரு நடை வரும்னு பார்த்தோம், ஆனால் தாங்கலை. அது வந்து ஏர் வாங்கிருந்துச்சுங்க. ஏர் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க, இங்கே தான் ஏர் வாங்கிருந்துச்சு. அதிலே வெடிச்சிருச்சு. நம்ம டிரைவரில் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க கூட வந்த வண்டியெல்லாம். நம்ம வண்டி டயர் மாற்றிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸ்டெப்னி மாற்றிட்டு வந்துட்டு இருந்து அடுத்த டோல்கேட் வந்தாங்க. அடுத்த டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்துச்சு இல்லைங்க வண்டி, அந்த வண்டியோட டயர் பஞ்சர் ஆகிடுச்சுங்க. அது வெடிச்சிருச்சு, அந்த வண்டி பஞ்சர் ஆகிடுச்சுங்க. இங்கே ஸ்டெப்னி மாற்றிட்டு இருக்கிறேங்க டோல்கேட்டில். அடுத்து ஒரு 1 கிலோமீட்டர் பஞ்சர் கடை இருக்குங்களாமா, அங்கே போய் பஞ்சர் போட்டு தான் போகணுங்க. வெஸ்ட் பெங்கால் முடிஞ்சு அசாம்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சுங்க. பார்டரெல்லாம் தாண்டி போயிட்டுருக்குறோம். நைட்டில் ஒரு 3:30 பாஸ் பண்ணோம். அதனால் பார்டர் காட்ட முடியலைங்க. காலைல 9 மணிக்குள்ளே ஸ்பாட்டுக்கு போகணும், ரோடு இருக்கிற பாயிண்ட்டுக்கு. அதனால் போயிட்டுருக்குறேங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பொங்காய்கான் அப்படிங்கிற ஊர் தாண்டி போயிட்டு இருக்கிறோங்க. இன்னொரு 20 கிலோமீட்டர் போனோம்னா நம்ம ரைட் கட் பண்ணணும். பாருங்க மணி எவ்வளோ தெரியுங்களா? இப்போ மணி 5ங்க. 5 மணிக்கு சூரியனுக்கு வந்துடுச்சு. சரியான மழைங்க. நைட் ஃபுல்லாக ஒரு 4 மணிலேருந்து நல்ல மழைங்க. அதான் மழை விட்டுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், லோடிங் பாயிண்ட் என்ட்ரி ஆகிட்டு இருக்கிறேங்க. கோல்பாராக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அப்படி இந்த பாலம் பார்த்திங்கன்னா, இந்த பாலம் தான் பிரம்மபுத்திரா பாலங்க. கீழே போகிறது பிரம்மபுத்திரா ஆறு. அன்லோட் பாயிண்ட் வந்தாச்சுங்க. ஒரு வழியாக வந்தோன்னா மழை ஊற்றுதுங்க. வேவூர் ஜடை போட்டு நின்றுருக்குறோம். அது கம்பெனிக்கு உள்ளோட்டு இறக்கணும் மழை நின்னதுக்கப்புறம். ஃப்ரெண்ட்ஸ், லோடெல்லாம் இறக்கி முடிச்சாச்சுங்க. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய எடுக்க முடியல அன்லோடிங் பண்ணுறது. நான் சரியான மழைங்க. விட்டு மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு. வண்டி நிறுத்திட்டே இருந்தோம். அதனால் சரி வீடியோ எடுக்க முடியலைங்க. அன்லோடு முடிஞ்சுங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு வந்தேங்க கம்பெனிக்குள்ளே. மணி 4 ஆகுது. அன்லோட் பண்ணியாச்சுங்க. ரிசீப்டெல்லாம் வாங்கிட்டு கிளம்ப வேண்டி தான். லோடு பார்த்திங்கன்னா அடுத்து எந்த ஊருக்கு சொல்கிறாங்க ஒன்றும் தெரில. இன்னும் கால் பண்ணி கேட்கலிங்க. உங்களை தான் கால் பண்ணி கேட்கணுங்க. ரிசீப்டெல்லாம் அனுப்பிச்சிட்டு போட்டு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் எந்த ஊர்லேருந்து எங்கே போகிறேன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பாய்.